எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து நான் இன்னைக்கு இதில் ஒரு 2 பழம் இருக்குது. போன வாரம் ஒரு பழம் எடுத்தேன். அது எடுத்து ஒரு 2 நாள் அரிசி பானைக்குள்ள போட்டு வச்சுருந்தா சூப்பராக பழுத்துருந்ததுங்க. அப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா இன்னொரு பழம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை கடிச்சிட்டு போயிடுச்சு. கடிச்சிட்டு பாதி பழம் வச்சுருந்தது. சாப்பிட்டு பார்த்தா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு இருக்கிற பழத்தை எடுத்து பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா இடமே காய்ங்க. அங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் எத்தனை காய் இருக்குது பாருங்க, இங்கே இருந்து இருக்குது. அதனால இன்னைக்கு இருக்கிறத இதை எடுத்துடலான்ட்டு. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசு இருக்குல்ல, ஆனால் பால் வடியுது. இது பாருங்க, இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று, இங்கே இருந்தால் தான் நேற்று பழுத்து எடுத்துருந்தது. இதை எப்படி கடிச்சிருக்கு பாருங்க, இதுக்கு அது கடிக்க முடியல. இந்த பாருங்க, இந்த பல் இதில் பட்டிருக்கு. அந்த பால், இந்த பால் அதுக்கு ஒட்டவும் அது வச்சுட்டு போயிடுது. நேற்று கடிச்சிருந்தது ரொம்ப பழமா இருந்துச்சு, நானே பார்க்கல. அதையும் எடுத்துருடா. அதில் ரொம்ப பால் வடியில பழுத்துருச்சு அது. அப்புறம் நாளைக்கு கழிச்சு எடுத்துடலாம். ஆமாம், பழுத்துருக்கு. நீ இதெல்லாம் பழுக்கணும்னா ஒரு மாதம் ஆகும். இங்கே பாருங்க, இந்த கிடக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அது அணில் என்ன நினைக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, எவ்வளோ குட்டியாக போட்டிருக்கு பாருங்க. பாருங்க எத்தனை இடத்துல கடிச்சிருக்கு பாருங்க. அது இப்படி கடிக்கிறதுனால அது சாப்பிட்டா பரவாயில்ல, கடிச்சு அப்படியே தூர போட்டு போயிடுது நறுக்கி. நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மாதிரி பண்ணுதேன்னு. இதில் பாருங்க, இங்கே பாருங்க, இதை தான் சொன்ன 3 காய் ஒன்றா ஒரே இதில் வந்துருக்கு. 4 காய் அப்படியே குத்தா வந்து பாருங்க. இதுலேருந்து தான் பழத்தை எடுத்தது இது. அதுக்கப்புறம் இதில் இந்த 2 காய் போட்டிருக்கு. இது பழம் எடுத்தது. இது பாருங்க, இதுலேயும் ஒரு பழம் எடுத்தேன். குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இது எப்படியாவது பெருசாகணும்னா ஒரு மாதம் ஆகும். வரிசையாக பழம் இருக்கு பாருங்க. இங்கே இதில் 2 இருக்கு. இங்கே பாருங்க, இது என்ன ஆகுது, இந்த கல்லில் இதில் உட்காந்துக்கிட்டு வரிசையாக கடிச்சிட்டு போகுது. இது எல்லாமே காயாதாங்க இருக்கு. எத்தனை இருக்கு பாருங்க. இப்போ வாங்க, பீர்க்கங்காய் 2 இருக்கு, எடுக்கலாம். அது விதைக்குன்னு விட்டுருந்தேன், அது விளைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மஞ்சளாக தான் இருக்கு. இதுவும் பாருங்க விளைஞ்சிட்டு பழுக்க ஆரம்பிச்சிட்டு. இதை கூட விட்டு வைக்கலைங்க. இங்கே பாருங்க, அது கடிச்சிருக்கு, அதுக்கு கடிக்க முடியல, அதனால விட்டு போயிடுச்சு. அதுக்கு பல்லு எதுவாகலை, விட்டு போயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ விட்டோன்னா கடிச்சு விதைக்குதை எல்லாத்தையும் பாழாக்கிடும். இங்கே பாருங்க, கல் மாதிரி இருக்கு. இது பாருங்க, இன்னொரு 10 நாள் கழிச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்கு. அதனால ஒரு 10 நாள் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் விதைக்கு எடுத்து வச்சிருவோம். அதுவும் விதைக்கு தான். பக்கத்தில் இங்கே கேட்குறவங்களும் கொடுப்பேன். இதுவும் விதைக்கு தான். அதனால அது கொஞ்சம் இதுவாகட்டும். அது வரைக்கும் இதை காய வச்சு எடுத்து வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.